அமெரிக்காவினுடைய குழுவினர் பாகிஸ்தான் நோக்கி பயணமாக இருக்காங்க. ஆனால் ஈரானுடைய குழு இன்னும் பாகிஸ்தானுக்கு வருவது பற்றி எந்த விதமான அறிவித்தலும் வழங்கல. அமெரிக்க ஜனாதிபதி இப்ப சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு புதிய தகவலை வெளியிட்டிருக்காரு. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற போகிறோம், அதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டமே எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. சீனா கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைக்குள்ள வார மாதிரியான சில தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான விடயங்களுடைய சுருக்கமான வீடியோவாக இது இருக்க போகுது. வாட்ஸ்அப் மூலமா நீங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்றதற்கு ஆர்ஜே சந்துரு வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்தியை நீங்க வாட்ஸ்அப் மூலமா அறிந்து கொள்ளலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஒரு பெரிய முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை குழு இப்பொழுது பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் நகரத்துக்கு புறப்பட்டுட்டாங்க. இவங்க நாளைக்கு ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவாங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்க போற பேச்சுவார்த்தையினுடைய ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காரு. எப்படி இந்த தகவல் இப்ப பார்க்கப்படுதுன்னு சொன்னா, ஈரானுடைய உத்தியோகபூர்வமான அறிவித்தலே சொல்லப்பட்டாச்சு, இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்களுடைய குழு வரமாட்டாங்க, இதுவரைக்கும் வருவதாக எந்த தகவலும் இல்லை. எனவே அமெரிக்க ஜனாதிபதி குழுவை அனுப்பிட்டோம், அந்த பேச்சுவார்த்தையினுடைய அக்ரிமெண்ட்ல நாளைக்கு சைனும் பண்ணுவாங்க அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காரு. இல்லைன்னு சொன்னா நேரடியாக ஈரானுடைய மின் கட்டமைப்பு, முக்கியமான கட்டடங்கள், பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்பதை இப்ப கடைசியா வெளியிட்ட தகவல்லையும் அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்கப்படுதுன்னா, பெரிய ஒரு அழுத்தத்தை பிரயோகித்து இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழைப்பதை பார்ப்பதாகத்தான் இப்ப சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிடுறாங்க. இதுக்காகத்தான் நேற்று ஈரான் கொடியோடு சென்ற ஒரு கப்பலை அமெரிக்க தடுப்பு படை கடற்படை கைப்பற்றியது. இது ஒரு பெரிய பரபரப்பாய் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே ஹோர்முஸ் கால்வாயை மூடினது ஈரான். இந்த தடுப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதனால பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம், இந்த தடுப்பை அகற்றுங்கள், அப்பதான் வருவோம்னு சொல்லி நேற்று அறிவிச்சாங்க. இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஈரான் சொன்னா, இப்படி கப்பலை கைப்பற்றியது பெரிய ஒரு தவறு, நிறுத்த மீறல். எனவே இதை நீங்க விடுவீங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்ற கோரிக்கை இன்றைக்கும் வச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஈரான் இப்பொழுதும் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டம் என்பதில் தான் குறியாவே இருக்காங்க. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ஒப்பந்தம் நாளைக்கு கைச்சாத்திடுவோம்னு சொல்றாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பெரிய ஒரு குழப்பமாவே தான் இருக்கு. இதுக்கிடையில சீனா இதுக்குள்ள எப்படி வந்திருக்காங்க, இப்படி தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னா, அமெரிக்க தடுப்பு படை ஈரானுடைய அதாவது கப்பலை, எண்ணெய் கப்பலை கைப்பற்றி என்பது தவறான விஷயம். ஹோர்முஸ் கால்வாய் திறக்கப்பட வேண்டும், பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் சீனாவுடைய வெளியுறவு அமைச்சர் என்ன இதுக்கு முதல் சொன்ன விஷயம் ஜனாதிபதி சொன்னது. சீனாவுடைய ஜனாதிபதியே சொல்லியிருக்காரு, கப்பலை பிடிச்சது பிள்ளை, ஹோர்முஸ் கால்வாயை மூடி வச்சிருக்கிறதும் பிள்ளை, ரெண்டுமே பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வெளியுறவு அமைச்சர், சீனாவுடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரானுடைய கப்பலை கைப்பற்றியது, அமெரிக்கா கைப்பற்றியது, கடற்படை கைப்பற்றியது ஒரு கவலைக்குரிய விஷயம், இது வருத்தம் அளிக்கிறது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியிட்டிருக்காரு. இதுக்கிடையில இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுதுன்னு சொன்னா, இதுல இருக்க பெரிய விஷயமே தான், இந்த கடற்படை தடை என்பது ஈரானுக்கு வைக்கப்பட்டது என்னமோ ஒரு 10 வீதம் தான். ஆனா இது முற்றுமுழுதா சீனாவுக்கான ஒரு பெரிய ஒரு தடை, பெரிய ஒரு போரை ரகசியமாக அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்ப பெரிய ஒரு கணிப்பு. காரணம் என்னன்னா, சீனாவுக்கு ஈரானிலிருந்து போற எண்ணெய் ஏற்றுமதியில 90% சீனாவுக்கு தான் போகுது. அங்கிருந்தா ஈரானுக்கும் வருமானமும் வருது. இந்த 10 நாட்களா எந்த விதமான எண்ணெய் ஏற்றுமதியும் ஈரான்ல இருந்து சீனாவுக்கு நடக்கல. காரணம் போன போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பிப்ரவரியில இருந்து ஏப்ரல் வரைக்கும், இந்த போர் நிறுத்தம் வரும் வரைக்குமே சீனாவுக்கு கிட்டத்தட்ட 5 பில்லியனுக்கான எண்ணெய்கள் ஏற்றுமதி செய்திருக்கிறது ஈரான் இருந்து. சீனாவிடம் எவ்வளவுதான் கையிருப்பு இருந்தாலும் இந்த 10 நாட்கள்ல ஏற்றுமதி ஆகாத எண்ணெயை சமாளிப்பது என்பது சீனாவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக வரும் நாட்கள்ல இருக்கும். சீனாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஈரான்ல இருந்து 1.5 மில்லியன் பரல்கள், கிட்டத்தட்ட 15 லட்சம் பரல்கள் ஏற்றுமதியாக இருக்கிறது. இது ஒண்ணுமே அங்க போகுதில்லை. இதனால சீனா இப்பொழுது கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சிருக்காங்க. இதனால சீனா இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. இதற்கு பெரிய ஒரு காரணம் சொல்லப்படுதுன்னா, சீனா மீது நேரடியாக அமெரிக்காவுக்கு எந்த ஒரு அழுத்தத்தையோ அல்லது போரையோ அல்லது விமர்சனங்களோ செய்ய முடியாதால இந்த மாதிரி ஒரு தடையை விதிச்சிருக்காங்க. இதனால சீனாவும் பாதிக்கப்பட்டோம் அப்படின்றதுக்காக. சீனா
ஈரானுக்கு ஏற்கனவே ஆயுதங்களை வழங்கியதாக பெரிய சர்ச்சை ஒன்று ஏற்பட்டது. இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் தடையும் ஏற்பட்டது. பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை இப்பொழுது ஈரான் மீது வைக்கிறாங்க. துருக்கி, மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே இப்போ ஈரான் பக்கமாக திரும்பி இருக்காங்க. காரணம், நீங்க பேச்சுவார்த்தைக்கு போங்க, அமெரிக்கா அந்த பேச்சுவார்த்தைக்கு வராங்க. அமெரிக்கா இதுவரைக்கும் எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கல, நாங்கள் வரமாட்டோம்னு கூட சொல்லலை. ஆனா இன்னும் அவங்க அந்த நோக்கத்தோட போறாங்க. யுரேனியம் செறிவூட்டுறதை கைவிடும் ஈரான், அதை பிறகு நாங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவோம், அது நாளைக்கு நடக்கும் என்று சொல்றாரு அமெரிக்க ஜனாதிபதி. என்ன விஷயத்தை வச்சுக்கொண்டு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் தெரியல. இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக எல்லா ஊடகங்களும் இப்ப சற்று நேரத்துக்கு முன்பே செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்காங்க. பாகிஸ்தான் பக்கமாக பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முற்றுமுழுதாக ஹோட்டல் பாதுகாப்புக்குள்ளாகி இருக்கிறது. உதவியாளர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் 6 அதிநவீன விமானப்படைக்கு சொந்தமான, அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் இஸ்லாமாபாத்தில் தரையிறங்கி இருக்கிறது. அமெரிக்க படைகள் அங்கு பாதுகாப்பு கடமையில் இருக்காங்க. பாகிஸ்தானுடைய 10,000க்கும் அதிகமான போலீசார், இராணுவத்தினர், புலனாய்வு பிரிவினர் என்று எல்லா பகுதியினரையும் அங்கே பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கிடையில் 6 மிக முக்கியமான விமானங்களில் சென்ற அமெரிக்க படைகளும் அங்கு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு அளவான விஷயம் தான் நடக்குது. காரணம் சொன்னால், இந்த பேச்சுவார்த்தையினுடைய முன்னேற்றகரமான நடவடிக்கை இடம்பெறும் பட்சத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே அங்கே வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த இதுக்கிடையில் இன்னும் பேச்சுவார்த்தையினுடைய முழுமையான தகவல்கள் வெளிவராட்டியும், இந்த யுத்த நிறுத்தம் அப்படின்றது முடிவடைகிறதுக்கு இன்னும் ஒரு 48 மணித்தியாலத்துக்கு உள்ளதான் இருக்கு. ஈரானுடைய நேரப்படி பார்த்தா இந்த பேச்சுவார்த்தையினுடைய இந்த யுத்த நிறுத்தத்துடைய காலம் புதன்கிழமை அதிகாலையோட முடிவடையுது. நாளையோட அமெரிக்க நேரப்படி பார்த்தா முடிவடையுது. இதை முடிவடைய செய்ய போறாங்களா இல்லை நீடிக்க போறாங்களா என்பது பெரிய சந்தேகம் தான். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி பக்கமாக அல்லது அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை பக்கமான உத்தியோகபூர்வ தகவலில் இது நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் இப்போதைக்கு சொல்லப்படுது. இது ஒரு மர்மமான முறையிலேயே இப்பொழுது நடக்கிறது. 2 பக்கமுமான நகர்வுகள் எதை நோக்கி செல்கிறது என்பதை ஊகிக்கவே முடியாத அளவில் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் புத்தாண்டை முன்னிட்டு ஊடகங்களுக்கு வழங்கிய ஒரு தகவல்ல, தங்களிடம் மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது, அதிகாரத்தை நாங்கள் மீண்டும் கைப்பற்றுவோம், மாற்றம் என்பது விரைவில் வரும் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. இது அவருடைய கடந்த கால கருத்துக்கள்ல இருந்து பெரிய அளவாக ஒரு மாறுபட்ட கருத்தாக இது இருக்கு. அதாவது இப்பொழுது இருக்கிற இந்த விடயமானது, இந்த அரசியல் கலாச்சாரமானது மாற்றம் பெறும், விரைவில் இருக்கும், அதற்கு எங்களிடம் மிகப்பெரிய அளவான ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவார். இவர் கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஒரு அறிவித்தலை கொடுத்தது மிக மிக குறைவு. ஆனால் இந்த விஷயம் இப்ப பெரிய அளவா இன்று பெருசா பேசப்படுது. எதை வச்சு இந்த அளவான ஒரு அறிவித்தலை அவர் கொடுத்திருக்கார் அப்படின்ற தகவல் பெரிய அளவாக இப்பொழுது பேசப்படுது, பெரிய கேள்வி எழுப்பி இருக்கிறது என்று சிங்கள மொழி ஊடகங்கள் எல்லாமே இதை பெரிய அளவாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக மாற்றியிருக்காங்க. இதுக்கிடையில இந்த மே 1ஆம் தேதி நடக்க போற மேதின கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தங்களுடைய கட்சியால் என்றதையும் சொல்லுங்க. SLPP, அதாவது மொட்டு கட்சியுடைய மேதின கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், வெசாக் பண்டிகை அந்த நாள்ல வாரத்தால இந்த மேதின கூட்டத்தை தாங்க ரத்து செய்திருக்கோம் அப்படின்னு மாதிரியே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்காரு. ரைட், இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிற இதே நேரத்தில் எரிசக்தி அமைச்சர், புதிய எரிசக்தி அமைச்சர் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டாரு. அனுர கர்நாதிலக இவர் ஏற்கனவே துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருக்காரு. அந்த பதவியும் அவருக்கு இருக்கு. இந்த புதிய அமைச்சு பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜேகோடி, அதாவது முன்னாள் அமைச்சர், எரிசக்தி அமைச்சர் பதவி விலகியதை தொடர்ந்து இந்த பதவி ஏற்பு, அதாவது இந்த பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, இந்த அமைச்சு பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய மதுவரி திணைக்களம் இந்த காலாண்டுல பாரிய அளவான ஒரு வருமானத்தை பெற்றிருக்காங்க. இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள மட்டும், இந்த காலாண்டுல மட்டும் 70.4 பில்லியன் இலங்கை ரூபாக்களை வருமானமும் பெற்றிருக்காங்க. கடந்த காலங்களில் விட, போன வருஷத்தை விட 113% அதிகரிப்பு. இதுக்கு காரணம் அதிகளவான கண்காணிப்பு, அவதானிப்பு, விதிக்கப்பட்டிருக்கின்ற கட்டுப்பாடுகள், இது எல்லாத்துக்கும் மேலாதான் இந்த வருமானம் பெறப்பட்டிருக்கு. எனவே கடந்த காலங்களில் இருந்த கணக்கெடுக்காத விஷயங்கள் இப்ப சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால இந்த அளவு வருமானம், கிட்டத்தட்ட அரைவாசிக்கும் அதிகமான வருமானம் பெறப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. பெரிய வருமானம் தான். அதோட கடந்த பண்டிகை காலங்களில் அதிவேக நெடுஞ்சாலையால் பயணம் செய்த வாகனங்கள் மூலமாக
441 மில்லியன் ரூபாக்களை வருமானமாக பெற்றிருக்காங்க அதிவேக நெடுஞ்சாலைகள். எனவே இது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாக கடந்த காலங்களை விட இந்த திணைக்களங்கள் இந்த பகுதிகள் அரசாங்கத்துக்கு வருமானம் வர பகுதிகள் அதிகளவான வருமானங்களை பெற்றிருக்காங்க. எனவே இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. புதிய தகவல்களோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.